Hey guys, வணக்கம் and welcome back to Crypto தலைவா. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eclipse ecosystemல வரக்கூடிய Tap Turbo அப்படிங்கிற ஒரு airdrop பத்தி தான் பார்க்க போறோம். Eclipseல இது வரைக்கும் 65 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. லீட் இன்வெஸ்டர்ஸ்ல பாக்கும்போது Polychain Capital, Delphi Ventures அப்படினுட்டு பெரிய பெரிய தலைங்க எல்லாமே இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. And இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்ட் airdrop அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா மட்டும் தான் இதுல வந்து earn பண்ண முடியும். மினிமம் $5 ல இருந்து ஒரு $20 வரைக்கும் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குதுனா மட்டும் தான் இந்த airdropல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு பொட்டன்ஷியல் airdrop. ஸோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா மட்டும் இந்த airdrop அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எப்படி இந்த airdropல ஜாயின் பண்ணுறது அண்ட் எப்படி இதில் ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து கைட் பண்ணுறேன். airdropல ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கிரிப்டோ airdrops பற்றின வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. airdrops பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த airdropோட லிங்க் எல்லாமே நம்முடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்பேக் வேலட் எக்ஸ்டென்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு மைசஸ் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு க்ரோம் வெப் ஸ்டோருக்கு வந்திருக்கும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் டு க்ரோம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்பேக் வேலட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆன பிறகு எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக்பேக் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூ வேலட் அண்ட் இம்போர்ட் வேலட் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிரியேட் நியூ வேலட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. எக்லிப்ஸ் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சீட் ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. டேப் பண்ணி காப்பி பண்ணி ஒரு சேஃபான இடத்துல பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் சேவ்டு மை சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரீஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்பேக் வேலட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பேக்பேக் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இப்போ பேக்பேக் வேலட்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம வேலட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பேக் டு நம்முடைய டெலகிராம் சேனல் வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல airdrop லிங்க் அப்படின்ட்டு நான் ஒன்று கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கீழே சொல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் கோடு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இன்விடேஷன் கோடு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலகிராம் சேனலில் நான் வந்து டிஸ்கார்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிஸ்கார்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் இன்வைட். அகைன் அக்செப்ட் இன்வைட். வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு கம்ப்ளீட். மேலே இந்த இடத்துல வெரிஃபை இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கேப்சா இருக்கும். இந்த கேப்சாவை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். 108336 செக். கேப்சா தப்புன்ட்டு வருது. ஸோ நான் அகெயின் வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெசேஜ் வந்திருக்கு 0963332 அண்ட் செக். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபை ஆகிடுச்சு. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்புறமேட்டுக்கு இப்போ இந்த இடத்துல சாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிட்டு இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி செக்ஷனில் ஷேர் கோட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்விடேஷன் கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கோட்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி டெக்ஸ்ட் இந்த இடத்துல 3 வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 1 மட்டும் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு பேக் டு அந்த airdrop பேஜ் வந்து போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண இன்விடேஷன் கோட் பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இன்விடேஷன் கோட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இதில் பேக்பேக் வேலட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பேக்பேக். அப்புறம் இப்போ சைடில் என்ன நீங்கள் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்மளோட வேலட் அட்ரஸ் வந்து காட்டும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கனெக்ட் எக்ஸ் அக்கௌண்ட்னு இருக்குது. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆத்தரைஸ் ஆப்.
ட்விட்டர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அவர் டிஸ்கார்ட் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் இன்வைட். அகெயின் அக்செப்ட் இன்வைட். ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணதுனால இப்போ பேக் வந்துடலாம். டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பழைய டேபுக்கு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல வெரிஃபை ஜாயின் அப்படின்ட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் யுவர் டொமைன் அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல ட்விட்டரோட யூசர் நேமும் வந்திருக்கும். ஸோ இதை நம்ம வந்து மின்ட் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து எக்லிப்ஸ் நெட்வொர்க்கில் ETH வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ இப்போ அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பேக் டு நம்முடைய டெலிகிராம் சேனல் வாங்க. இதில் நான் பிரிட்ஜ் லிங்க் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஸோ இந்த பேஜுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட வேலெட்டில் ஒரு $5 $20 வரத்துல பேஸ் நெட்வொர்க் ETH வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னோட C வேலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட எக்ஸ்சேஞ்சிலேருந்து கூட வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு $20 ETH பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹோம் பேஜ் வந்துட்டு சென்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ETH செலக்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து பேஸ் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் நவ். ஓகே, பேஸ் நெட்வொர்க்கில் ETH வந்து பார்த்திங்கன்னா ஒரு $20 நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் டு மெட்டாமாஸ்க் வந்துக்கலாம். லெஃப்ட் சைடில் நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடிஷ்னல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பேஸ் மெயின் நெட் அப்படின்னு இருக்கும், ஆட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேஸ் நெட்வொர்க்கில் ETH வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு $2 ETH இருக்குது. பட் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம சென்ட் பண்ண காயின் ரிசீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டெபாசிட் பண்ண அந்த ETH வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆன பிறகு பேக் டு நம்முடைய டெலிகிராம் சேனலுக்கு வந்தீங்கன்னா பிரிட்ஜ் லிங்க் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்துருப்பேன். இந்த லிங்க்கை மைசூஸ் ஆர் கிவி ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆல்டோ ஃபைனான்ஸ் பிரிட்ஜ் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். வேலெட்டை வந்து ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேலெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண பிறகு ஃப்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் ETH வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பார் வரும். அதில் பேஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா பேஸ் ETH வரும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணதுனால வரலை. ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ண பிறகு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சர்ச் பாரில் எக்லிப்ஸ் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா எக்லிப்ஸ் நெட்வொர்க் வந்திருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் வேலட் அட்ரஸ் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வேலட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வேலட்டுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து கனெக்ட் ஆகிட்ருக்கும். கனெக்ட் ஆன பிறகு இப்போ இந்த பேஸ் ETH நீங்கள் வந்து எக்லிப்ஸ் ETH வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறீங்க. இந்த இடத்துல மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0.001 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு ஃபீஸ் இருக்கட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மெட்டாமாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்ஜிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து எக்லிப்ஸ் ETH ரிசீவ் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் பேக் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ETH வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா பேக் டு அந்த ஆண்ட்ராய்ட் பேஜ்க்கு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இது லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ட்விட்டரோட யூசர் நேம் அகைன் இடத்துல காட்டுது. கீழே மின்ட் அப்படின்ட்டு இருக்குது. இந்த மின்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பேக் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ஸோ அப்ரூவ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது லோடிங் ஆகிட்டே இருக்கிறதுனால சைடில் எங்கன்னா வந்து டேப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஓகே, டொமைனை மின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த பேஜ்க்கு வந்துடும். ஸோ சைடில் எங்கேயாச்சும் வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா பேக் வேலெட்டுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கேட்கும். அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். சொல்லோட அது சைடில் எங்கேயாச்சும் டேப் பண்ணோம் அப்படின்னா
ஓகே, இந்த இடத்துல வந்து இன்வைட் கோட் ஆல்ரெடி யூஸ்டு அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த இன்வைட் கோடை வந்து யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரால் ஒரு ரெஃபர் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களால் ரெஃபர் கோட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்ராப்புக்குள்ளவே போக முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து அடிக்கடி வரலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது. ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அது என்ன அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆட்ராப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிவி ப்ரௌசரில் தான் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைசஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம கிவியில் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி வந்து கிவி ப்ரௌசருக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாலெட் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. 3 லைன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா பேக் வாலெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் வாலெட் இம்போர்ட் வாலெட்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் வாலெட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரீஸ்ன்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்கவரி ஃப்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மைசஸ் ப்ரௌசர் வந்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வாலெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதோட ரெக்கவரி ஃப்ரீஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோகோ இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. இதில் யுவர் அக்கௌண்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ சீக்ரெட் ரெக்கவரி ஃப்ரீஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஷோ சீக்ரெட் ஃப்ரீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரீஸஸ் அகைன் காட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ பேக் டு கிவி ப்ரௌசர் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃப்ரேஸஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் மோட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட அட்ரஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். பேலன்ஸ் ஆல்ரெடி காட்டுது பாருங்கள். இம்போர்ட் வாலெட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் மறுபடியும் என்டர் பண்ணிவிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பேக்ன்றது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பேக் வாலெட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு பேலன்ஸும் ஷோ ஆகுது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட்ராப் லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஸோ நான் மறுபடியும் பேக் டு அந்த பேஜ் வந்துட்டு இந்த ஆட்ராப் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு நியூ டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கோட் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் ஃபார் இன்வைட் கோட்ஸ்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்லிப்ஸோட டிஸ்கார்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த கம்யூனிட்டியில் ஷேர் கோட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக கடைசியாக யார் வந்து கோட் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசியாக ரீசெண்டாக வரக்கூடிய கோட் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். நிறையா இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணி அதை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். இன்வேலிட் கோடு, ஸோ வேறு கோடு வந்து யூஸ் பண்ணலாம். கண்டினியூ. இதுவும் இன்வேலிட்னு வருது. சரி, வேறு யாருன்னா புதுசாக அனுப்புகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்வேலிட்னு வந்துச்சுன்னா வேறு யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க போல். ஓகே, ஸோ யாரோ வந்து கோடு சென்ட் பண்ண போகிறாங்க போல். டைப்பிங்னு வருது. வந்த உடனே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து கோடு சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரே ஒரு கோடு மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி அண்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் கோட் ஓப்பன் ஆகிடுச்சு. பேக் வாலெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை எனபிள் பண்ணி கனெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பேக் வாலெட். அப்ரூவ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த லோடிங் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது.
ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஃபவுண்ட் ரீடைரக்ட்னு வருது. ஓகே, மறுபடியும் இப்போ நம்மளுக்கு இந்த பேஜ்க்கு வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாடு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணலாம். செக்இன் இஃப் யூசர் இஸ் ஆன் போர்டு அப்படின்ட்டு வருது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து அப்ரூவ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆன் போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணணும் போல். ஓகே, இப்போ அப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இந்த மாடு மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண முடியல. 3 டாட் ப்ரெஸ் பண்ணி டெஸ்க்டாப் மோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதும் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபீஸ் வந்து ப்ரீ லோட் பண்ண சொல்கிறாங்க. உங்களால் வந்து பல்காக வாங்கிக்க முடியும். 10,000 கிளிக்ஸு, 50,000 கிளிக்ஸ் அண்ட் 1 lakh கிளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த 10,000 கிளிக்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 0.0005 ETH வந்து பே பண்ணணும். அதில் வரத்து ஒரு $2-3 வரும். நெக்ஸ்ட்டு 50,000 கிளிக்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு 0.0025 ETH பே பண்ணணும். இதோட வரத்து ஒரு $8-9 வரும். அதுவே நீங்கள் 1,00,000 கிளிக்ஸ் வாங்க போகிறீங்கன்னா 0.005, இதோட வரத்து ஒரு $16-17 கிட்ட வரும். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அதில் வந்து ஆன் பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன், இதில் நீங்கள் ஆன் பண்ணணுன்னா ஒரு $5 $20 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ETH லோட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேணுன்னா கூட எக்ஸ்ட்ரா கூட உங்களால் கிளிக்ஸ் தீர்ந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 கிளிக்கை தான் சூஸ் பண்ண போகிறேன். 1,00,000ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேக் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்ரூவல் வந்திருக்கு பாருங்கள், 0.005 ETH. ஸோ அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பேக் டு இந்த பேஜ் வந்தோம்னா ஓகே, கேஸ் ரீலோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துச்சு. ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளிக்கும் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம 1,00,000 கிளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலோட கேஸ் ஃபீஸ் பே பண்ணி வாங்கிட்டோம். ஸோ இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 கிளிக்ஸ் வந்து இதில் வந்து பண்ண முடியும். இப்படி நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் அதிகப்படியான கிளிக்ஸ் வந்து பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக உங்களோட ஃபிங்கர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அதிகமான கிளிக்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக மொபைல் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப்ஸ் வந்து உங்களால் வந்து ஈஸியாக டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் டேப் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஹாம்ஸ்டரு அண்ட் மற்ற டெலகிராம் பாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக டேப் பண்ணுவோம். பட் இதில் அமௌண்ட் வந்து பே பண்ணி டேப் பண்ணுறோம். அமௌண்ட் நம்ம பே பண்ணி டேப் பண்ணும்போது இதில் யூசர் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருப்பாங்க. யூசர் பேஸ் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிவார்டு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா மட்டும் அந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கிளிக்ஸும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ அதிகமாக அந்த கிராஸ் உங்களால் வந்து ஆன் பண்ண முடியுதோ இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த ஏர்ட்ராப்க்கான டெட்லைன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர்ட்ராப் பற்றின அப்டேட் எல்லாம் நம்மளுடைய டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி தான் அதில் வந்து ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் ரெஃபர் இன்கம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இன்வைட் தான் உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா உங்களால் 3 பேரை மட்டும்தான் இன்வைட் பண்ண முடியும். இந்த 3 கோடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டு யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றிக்க முடியும். நான் என்னோடய கோடு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது ஆல்ரெடி வேறு யாருன்னா க்ளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளே நான் வந்து இந்த டிஸ்கார்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் இல்லையா, இந்த டிஸ்கார்டில் போயிட்டு இந்த இடத்துல கோடு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யாராவது வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் கூட உங்களோட கோடை வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கார்டில் வந்து சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணும்போது உங்களோட ரெஃபரலில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரெஃபரன்ஸையும் உங்களால் வந்து ஏற்றிக்க முடியும். கைஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆன் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஸோ யோசிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு முடிவெடுங்க. ஏர்ட்ராப்ஸ் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெலகிராமில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை ஒரு நல்ல ஏர்ட்ராப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சி பாய் அண்ட் டாடா கைஸ்.